விவசாயிகளுக்கு வணக்கம். இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து விவசாய தோட்டங்களில் மின்சார திருட்டுன்னு சொல்லி திடீர்னு ஃபைன் போடுறாங்க. அது சம்மந்தமானது. 3 மாதத்துக்கு முன்னாடி தேனி மாவட்டம் எரசக்கநாயக்கனூர் கிராமத்திலேருந்து ஒரு விவசாயி நம்மளை தொடர்பு கொண்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய தோட்டத்துக்கு 2 பேர் வந்தாங்க இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து. ஒருத்தர் புலனாய்வு அலுவலர்னு சொல்கிறாரு, இன்னொருத்தர் புலனாய்வு உதவியாளர்னு சொன்னார். உங்கள் தோட்டத்தில் 10 ஹெச்பி பெர்மிஷன் வாங்கியிருக்கீங்க மோட்டாருக்கு, அதை 2-5 ஹெச்பி மோட்டராக வச்சு ஓட்டுறீங்க. அப்படி ஓட்டுறதுனால கூடுதல் ஆம்ஸ் காட்டுது எங்களுக்கு. அப்படி கூடுதல் ஆம்ஸ் காட்டுறதுக்காக உங்களுக்கு நாங்கள் அபராதம் போடுறோம் அப்படின்னு சொல்லி 4 வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போனவங்க திருப்பி என்ன இபி ஆஃபீஸ்க்கு பூசணம்பட்டின்ற ஊரில் இருக்குது, அங்கே வர சொன்னாங்க. அங்கே போனோன்னே 3000 ரூபாய் இமீடியட்டாக பணம் கட்டணும் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, 3000 தான் கட்டிட்டு வந்தோம். கட்டினதுக்கப்புறம் ஒரு சீட்டை கையில் கொடுத்தாங்க. அதில் 80,000 ரூபாய் ஃபைன் இருந்தது. மொத்தம் 80,722 ரூபா ஃபைனாக போட்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன் இப்படி போட்டாங்கன்னு தெரியல. நம்மளை தொடர்பு கொண்டாரு. அது மட்டும்தான் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கினது மட்டும்தான் உங்கள்கிட்ட வாங்கினாங்களா, வேறு ஏதாவது ஆவணங்கள் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லை, எந்த ஆவணமும் கொடுக்கல. இப்போதைக்கு என் கையில் இருக்குது அந்த 3000 ரூபாய் இபி டிபார்ட்மெண்ட் நான் பணம் கட்டினதுக்கான ரசீது மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஆவணமும் என்கிட்ட இல்லைன்னாங்க. மறுநாள் போய் அதே இபி அலுவலகத்தில் இவங்களுக்கு போடப்பட்ட பார்வை மகஜர், சட்டப்படி போடப்பட்டிருக்க வேண்டிய போடப்பட்ட பார்வை மகஜர் மற்றும் கணக்கீட்டுத்தால பேர் குறிப்பிட்டு சொல்லி கேளுங்க, அவங்க தருவாங்க, அதை வாங்கி அனுப்புங்கன்னு சொன்னோம். சொன்னதுக்கு அப்புறமா அதை வாங்கின உடனே இபி டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல் அலர்ட் ஆகிட்டு, இது வரைக்கும் ஏன் அலர்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் அவங்க யாருக்கும் அந்த மாதிரி பார்வை மகஜரோ கணக்கிட்டதால கொடுக்கல. முதல் முறையாக ஒரு விவசாயி வர்றாரு. ஏன் அதை நான் முதல் முறையாக சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி அங்கே 50லேருந்து 60 பேர் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் யாருமே கேட்கல. முதல் முறையாக ஒரு விவசாயி வர்றேன்னு அலர்ட் ஆகிட்டு, நீங்கள் உடனே மீதி பணத்தையும் கட்டணும். 3000 ரூபாய் தான் கட்டிருக்கீங்க, 80,000 ரூபாயில் மீதி பணத்தையும் கட்டணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் கட்ட தவறினால் உடனடியாக உங்களது மின்சார இணைப்பு துண்டிக்கப்படும். அதாவது வயரை வெட்டிட்டு அதை வீடியோவை எடுத்து எனக்கு ஃபோட்டோவை அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லி வயர்மேனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. அங்கே இருக்க அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் திரு அழகுராசா அப்படின்றத நம்மகிட்ட சொன்னார். விவசாயியும் பதறி போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இப்படி சொல்கிறாரு, ஒரு ஏடியே இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பணத்தையும் கட்டிடுறாரு. கட்டினதுக்கப்புறம் நம்மகிட்ட சொல்கிறாரு, ஏங்க நான் வாழை போட்டிருக்கேன், என்னால் பணம் கட்டாமல் இருந்தால் என் வாழை பாழாக போயிடும், அதனால் பயத்தில் என்ன செய்யறது இல்லை, நான் கட்டிட்டேன், அப்படி இருந்தாலும் என்ன செய்ய முடியும், சட்டப்படி என்ன செஞ்சுருக்கணும்னு இதை பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட ஆவணங்களை அனுப்பி வைக்கிறார். இதுதான் நடந்த சம்பவம். நம்ம இப்போ சொன்ன சம்பவத்துக்கு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்றத பார்த்துருவோம். இந்திய மின்சார சட்டம் 2003 பிரிவு 135 சப்கிளாஸ் 1A அதில் மின்சார திருட்டுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. ABCDE இந்த 5 விளக்கம் கொடுக்குறாங்க. அதில் BCD நமக்கு பொருந்தாது, ஏன்னா அது மீட்டர் உள்ள இடங்களில் தான் அது அப்ளிகபிள் ஆகும். விவசாய மின்சாரத்தை பொறுத்தவரைக்கு மீட்டர் கிடையாது. ஸோ அப்போ அந்த மீட்டர் இல்லாத இடங்களுக்கு A மற்றும் E மட்டும்தான். E நீங்கள் விவசாய நிலத்துக்காக ஒரு மின்சார இணைப்பை வாங்கிட்டு அதிலிருந்து வேறு ஏதாவது பர்பஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு செங்கல் சோலையோ இல்லை வேறு ஏதாவது தொழிலோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது தவறுன்னு சொல்லுது. A என்ன சொல்லுதுன்னா, போஸ்ட்டுகளுக்கிடையே போகக்கூடிய வயர்களில், அதாவது ஒரு போஸ்ட்லேருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போகக்கூடிய வயர்கள்லேருந்து நீங்கள் ஏதாவது கனெக்ஷன் எடுக்கிறீங்க, இல்லை நீருக்கடியில் போகக்கூடிய ஏதாவது அண்டர் கேபிள்னு சொல்லுவாங்க, சென்னை போன்ற பெருநகரங்களில் அந்த மாதிரி இருக்கும், அதிலிருந்து போகக்கூடிய கேபிளில் நீங்கள் ஏதாவது டைரெக்டாக வயரை கனெக்ட் பண்ணி எடுக்கிறீங்க மின்சாரத்துறைக்கு தெரியாமல் அப்படின்னா அது தப்புன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்திய மின்சார சட்டம் என்ன சொல்லுதுன்ற பார்த்துட்டோம். இந்த இந்திய மின்சார சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் சட்டத்தில் சொன்னதை டைரெக்டாக நடைமுறைப்படுத்தணும்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோட் அப்படின்னு 2004 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை அமெண்ட் பண்ணி 2007 ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் பிரிவு 23AA அப்படின்ற செக்ஷனுக்கு கீழே 1, 2, 3, 4ன்னு இதெல்லாம் எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது என்னன்றதை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போது அங்கே நடந்துச்சு பார்த்தீங்களா, அங்கே நடந்ததுக்கப்புறம் அவங்க முறையாக அங்கே என்ன நடந்துச்சோ அந்த இடத்துக்கு போன அதிகாரி அதை பதிவு செய்யணும். என்ன மாதிரி ஆய்வு அறிக்கையாக பதிவு செய்யணும், இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு பதிவு செய்யணும். பதிவு செய்யும்போது ஏதாவது திருட்டு நடக்குது, ஒரு வேளை அங்கே உண்மையாகவே ஒரு வயரில் கனெக்ட் பண்ணி நேரடியாக இணைச்சி திருட்டு நடத்தியிருக்காங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அந்த அறிக்கையோட இணைக்கணும்.
இணைச்சதுக்கு அப்புறமா இந்த அறிக்கை, அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் சேர்த்து அந்த விவசாயிக்கு அந்த இடத்துலையே எழுதி ஒரு ரிப்போர்ட்டாக அவர் கையில் கொடுத்து, இந்த மாதிரி ரிப்போர்ட்டை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத இவரும் ஒப்புகையோட அந்த அறிக்கையை அவர் கையில் கொடுத்துட்டு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஆர்டர், அதாவது என்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சோ அதிலிருந்து 5 நாளுக்குள்ள அந்த குறிப்பிட்ட ஏடி 5 நாளில் ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு ஒன்று அவர் டைப் பண்ணி கொடுக்கணும். அதில் பார்வை மகஜர் இருக்கணும், இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் இருக்கணும், அந்த ஃபோட்டோ காப்பி இருக்கணும். இதெல்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ ஃபைன் போட்டிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லி அந்த ஆர்டர்ஸை அவர் கொடுக்கணும். அந்த ஆர்டர்ஸ் கொடுத்ததுலேருந்து இவர் விவசாயி 7 நாளுக்குள்ளே யாருக்கிட்ட நீங்கள் இதை அப்பீல், நான் கொடுத்த ஆர்டரு உங்களுக்கு ஒரு வேளை உடன்படலைன்னா நீங்கள் அதை யாருக்கிட்ட எடுத்துகிட்டு போய் அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும், எந்த ஆஃபீஸர்கிட்ட எந்த இடத்துல இருப்பார், நீங்கள் எத்தனை நாளுக்குள்ளே அப்பீல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். இதை வாங்கின விவசாயி தனக்கு இதில் மாற்று கருத்து இருக்குது அப்படின்னு பட்சத்தில் அந்த மேல்முறையீட்டு அதிகாரிக்கிட்ட ஒரு விளக்கத்தை எழுதி கொடுக்கணும். அந்த விளக்கத்தை வாங்கின மேல்முறையீட்டு அதிகாரி, ஒருவேளை அவர் ஏசி தேனியாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எடுத்துக்காட்டுக்காக, அந்த அதிகாரி உங்களை நேரில் கூப்பிட்டு விசாரணை செய்யணும். நீங்கள் விளக்கம் கொடுத்ததுலேருந்து 3 நாளுக்குள்ளே உங்களை நேரில் கூப்பிட்டு உங்களுடைய வாய்மொழி விசாரணை நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது, பார்வை மகஜர் மற்றும் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டில் அந்த அதிகாரி உங்கள் மேலே என்ன குற்றம் சுமத்தினாரோ அது, நீங்கள் கூடுதலாக ஏதாவது ஆவணம் கொடுக்குறீங்க இல்லை இதை மறுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆவணத்தில் இருக்குது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைனல் இறுதி முடிவாக அவர் எடுக்கணும். அந்த இறுதி முடிவு 2 விஷயமா இருக்கலாம். ஒன்று, இந்த விஷயத்தை இதோட கைவிட்டுறலாம், இந்த குற்றச்சாட்டு தவறானது அப்படின்றதா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2வது முடிவில் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இது சரியான குற்றச்சாட்டு தான், இதுக்கு நீங்கள் அபராதம் கட்டி தான் அப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆர்டரும் இஷ்யூ பண்ணலாம். இது 2ல் எது வேணாலும் நடக்கலாம். இதைத்தான் அந்த சட்ட வழிமுறைகள், அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடு சொல்லுது. இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்ம சொல்லலை, தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்திய மின்சார சட்டத்தை பின்பற்றி செயல்படணும். அந்த செயல்பாட்டு வழிமுறைகள்லாம் என்னன்றத மின்சார வாரியம் சொல்லியிருக்கு. இப்படி தான் ஒரு அதிகாரி செயல்படணும். எந்த விஷயங்களில் மின்சார திருட்டு ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் நல்லா புரிஞ்சுக்கணும். சாதாரணமாக 2-5 ஹெச்பியாக ஓட்டி பிரித்து ஓட்டி மின்சார பயன்படுத்துகிற நிகழ்வுகளுக்கு கிடையாது, இது பொருந்தாது. மின்சார திருட்டே நடைபெற்றிருந்தாலும் மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றித்தான் ஒரு விஷயத்தை, ஒரு அபராதத்தை விதிக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடு சொல்லியிருக்கு. அதை பின்பற்ற வேண்டியது தான் அதிகாரியோடைய வேலை. இப்போது மின்சார வாரியத்துடைய வழிமுறைகளை பின்பற்றாமல் எந்தெந்த வழிகள்லாம் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். முதல்ல இங்கே இன்ஸ்பெக்ஷன் வர வேண்டியது யார் அப்படின்னா ஏடி சின்னமனூர், ஏடி திண்டுக்கல். வந்தது யார்? புலனாய்வு அலுவலர், புலனாய்வு உதவியாளர். இவங்களுக்கு கீழே இருக்கவங்க. இவங்களுக்கு ஒரு இடத்த இன்ஸ்பெக்ட் பண்ணுற அதிகாரம் கிடையாது. சரி, வராதவங்க யார் வந்தாங்களோ அவங்க நாங்கள் தான் வந்தோம், நாங்கள் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு ரிப்போர்ட்டு, அதாவது பார்வை மகஜர் கொடுத்துருக்கணும். அப்படி பார்வை மகஜர் கொடுத்தாங்களா அப்படின்னா கொடுத்தாங்க. அதில் என்ன கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா ஏடி சின்னமனூர், ஏடி திண்டுக்கல் வந்ததாகவும் நாங்கள் தான் பார்த்ததாகவும் அந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததாகவும் போலி கையெழுத்து போட்டிருக்காங்க. இது இல்லாமல் கூடுதலாக இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கணும். ரெடி பண்ணாங்களா? இல்லை. அங்கே மின்சார திருட்டு நடந்ததுக்கான ஆவணங்களை இதில் அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்டை இணைச்சாங்களா? இல்லை. அது இல்லாமல் இவங்க ஃபைன் கட்டுறதுக்கு முன்னாடி ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஆர்டர், ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டர் இதெல்லாம் கொடுத்துருக்கணும். அந்த வாய்ப்பை வழங்கினாங்களா? இல்லை. சரி, அவங்கக்கிட்ட அந்த இடத்துலையே வந்த அதிகாரிகளாவது நாங்கள் உங்களுக்கு இதுக்காக தான் ஃபைன் போட போகிறோம், அதாவது குறிப்பாக நீங்கள் மின்சாரத்தை திருடி இருக்கீங்க, திருடுறதுக்கு தான் உங்களுக்கு ஃபைன்றத விஷயத்தாவது சொன்னாங்களா? சொல்லலை. வெற்று பேப்பரில் மொட்டை கையெழுத்து வாங்காமையாவது அவங்கள்ட்ட எழுதி காமிச்சு அதுலையாவது நீங்களே படித்து பார்த்துங்க கையெழுத்து போடுங்கன்னு சொன்னாங்களா? இல்லை. மொட்டை கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ப்ரொசீஜர் லாப்ஸ், அதாவது எந்த வழியுமே பின்பற்றலை. சட்ட வழிமுறைகளை விவசாயி நீங்கள் பின்பற்றலை அப்படின்றது அவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. அதே நேரத்தில் இவங்க எந்த சட்ட வழிமுறைகளையும் மின்சார வாரியத்துடைய விதிமுறைகளையும் பின்பற்றவே இல்லை. இதில் என்ன கொடுமைன்னா, மின்சார திருட்டுன்ற செக்ஷனில் அவங்க புக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாவது மிகச்சிறந்த கொடுமை. ஏன் அப்படின்னா, அவங்க மின்சார திருட்டில் ஈடுபடாத விவசாயிய இவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒவ்வொரு அபராத தொகையிலும் 10% கேஷ் ரிவார்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மின்சார வாரிய விதிமுறைகளில் வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அந்த விஷயத்துக்காக, அதை பெறுவதற்காக இவங்க சம்பந்தம் இல்லாமல் இஷ்டத்துக்கு போட்டிருக்காங்க.
ஸோ பார்வை மேஜர் வாங்கி பார்த்ததுக்கு முன்னாடி தான் முதல் ஷாக் கிடைச்சது, மின்சார திருட்டு குற்றம் அவங்க மேலே போடப்பட்டுச்சுங்க. ரெண்டாவது ஷாக் என்ன கிடைச்சதுன்னா, அந்த ஊரில் அவங்களுக்கு மட்டும் இது போடலை, 50 பேர் 60 பேருக்கு மேலே போட்டிருக்காங்க அப்படின்றது. மூணாவது ஷாக் என்னன்னா, இந்த 50 பேர் 60 பேருக்கு யாருக்குமே பார்வை மேஜர் கணக்கிட்டு தாள் கொடுக்கல. நாலாவது ஷாக் என்னென்னா, இந்த 60 பேரில் யாருக்குமே ப்ரொவிஷனல் அசஸ்மெண்ட் ஆர்டரோ ஃபைனல் அசஸ்மெண்ட் ஆர்டரோ அந்த இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் காப்பீஸோ இது எதையுமே யூஸ் பண்ணல. இப்படி ஒவ்வொன்றா எடுத்து பார்க்கும்போது இங்கே விவசாயிகள் மின்சார வாரிய விதிமுறைகளை பின்பற்ற தவறல, இங்கே இருக்க அதிகாரிகள் தான் அனைத்து விதிமுறைகளையும் பின்பற்ற தவறியிருக்கான்றது தெளிவாக இதில் தெரிய வருது. அதனால தான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை கீழே அட்டாச் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோட் 2007 என்ன சொல்லுது அப்படின்றது இது கீழே ஆங்கிலத்தில் இருக்கும், சில பேர்கிட்ட கொடுத்து படிச்சுக்கலாம். புரியாதவங்களுக்கு தான் இந்த வாய்ஸ் குரல் பதிவு. எல்லா விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வாக இருக்கணும். இதுக்கப்புறம் எல்லா விவசாயிகளும் ஏமாறக்கூடாது, தங்களுடைய அறியாமையை இன்னொருத்தன் அடிவரை செஞ்சிடக்கூடாது. அதுவும் குறிப்பாக அந்த சின்னமனூரில் எரசக நாயக்கர்கள் நடைபெற்ற ஒரு என்ன சொல்லலாம், கொடுமையிலும் கொடுமை வேறு எந்த கிராமத்துலையோ இல்லை இந்த கிராமத்துலையோ இதுக்கப்புறம் ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த குரல் பதிவு கொடுக்குறோம். சரி, இப்போ இந்த விஷயத்துலேயே இது எங்கெங்கெல்லாம் இப்போ சட்ட வழிமுறை மீறல்ன்றதை பார்க்குறோம். இது என்னென்ன மாதிரியான குற்றங்கள், இதுக்கு என்னென்ன மாதிரியான தண்டைகள் இருக்கும் அப்படின்றதையும் சேர்த்து பார்த்துருவோம். மோசடி செஞ்சு ஒரு விவசாயிகிட்ட கையெழுத்து வாங்கினது குற்றவியல் சட்டப்படி தப்பு. போலி ஆவணமாக அதை நான் தான் வந்தேன் பார்த்தேன், நான் இல்லாத ஒரு இடத்துல இருந்ததாக சொன்னது, போலி ஆவணத்தை உருவாக்குனது குற்றவியல் சட்டப்படி தப்பு. தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி உள்நோக்கத்தோட ஒரு ஆவணத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு அபராதம் வசூலிச்சது மூணாவது தப்பு. இதுவும் குற்றவியல் சட்டப்படி தப்பு. ஒரு விவசாயியோடைய அறியாமையை அறுவடை செஞ்சு யார் வரணும், யார் ஃபைன் போடணும், என்ன மாதிரியான ஃபைன் நமக்கு போடுறாங்க எதுவுமே தெரியாமல் தன்னுடைய மனித உரிமையை எல்லாம் மூட்டை கட்டி அவனை மனித மாதிரியே நடத்தாமல் ஒரு மிருகம் மாதிரி, ஒரு ஆடு மாடு மாதிரி ஒபேதாட சொன்னா கேளு உக்காரு அப்படின்னு சொல்லி ஆடு மாடை கட்டி வச்ச மாதிரி பண்ணாங்கல்ல, இது ஒரு மனித உரிமை மீறல் செயல். இது இல்லாமல் மின்சார வாரியம் தொகுத்து கொடுத்துருக்காங்கல்ல, நாங்கள் சொல்கிறபடி தான் நீங்கள் நடக்கணும். எலக்ட்ரிசிட்டி ஆக்ட் என்ன சொல்லுது அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடு என்ன சொல்லுது அதில் இருக்க பின்பற்ற விதிமுறைகளை பின்பற்றி தான் அவங்க செயல்பட்டுருணும். அந்த மாதிரி இவங்க பின்பற்றாதனால ஒரு துறையின் கீழ் பணி செய்கிற அதிகாரி துறை சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றாதனால துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியும் இவங்க மேலே. இந்த வழிமுறைகள் எல்லாமே இவங்க செஞ்சது தப்பு. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர், ஹியூமன் ரைட்ஸ் கம்ப்ளைண்ட்டில் ஒரு கம்ப்ளைண்ட், இது இல்லாமல் துறை ரீதியான நடவடிக்கைக்கான பெட்டிஷன்ஸ் எல்லாமே அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கார் இந்த விவசாயி. இவங்களுக்கு இந்த மாதிரி வழிவகைகளெல்லாம் பிரச்சனைகள் இதுக்கப்புறம் இருக்குது, அவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இந்த ஒவ்வொரு விவசாயியுமே இந்த மாதிரி விஜிலண்ட் ஆகிட்டாங்க. தான் பணத்தை கட்டியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே ஆயிருந்துச்சுன்னா இவங்க எங்கெல்லாம் போட முடியுமா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் விவசாய மின் நுகர்வோர் மன்றம் அப்படின்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி கன்சியூமர் ஃபோரம் அப்படின்றது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும். அதுலேயும் அவர் கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காரு, என்னுடைய பணத்தை திருப்பி கொடுங்க, இவங்க மேலே நடவடிக்கை எடுக்காங்க. ஸோ அதுவும் ஒரு வகையான சட்ட ரீதியான அமைப்பு தான், அதில் வழிவகைகளை தேடிக்க முடியும். இந்த மாதிரி பல்வேறு வகைகளில் அவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. நீங்களும் இதுக்கப்புறம் அப்ரோச் பண்ணணும். அதிகாரிகள் என்பது அதிகாரத்துக்குட்பட்டு செயல்படக்கூடியவர் தான். அதிகாரம் என்பது தமிழ்நாடு மின்சார வாரியம் என்ன சொல்லுதோ அதுக்குட்பட்டு தான் செயல்படும். தான் தோன்றித்தனமாக தனக்கு என்ன தெரிகிறதோ தன்னால் என்ன முடிகிறதோ அதையெல்லாம் செய்வர் அதிகாரி அல்ல. சட்டம் என்ன சொல்கிறதோ விதிமுறை என்ன சொல்கிறதோ அந்த சட்டத்தின் அடிப்படையில் நடப்பவர் தான் அதிகாரி. சட்டத்தை மீறி தனக்கு தகுந்த மாதிரி நடப்பவர் அதிகாரி கிடையாது. இதுக்கப்புறம் எந்த விவசாயியும் ஏமாறக்கூடாது. இன்னொரு இது மாதிரி போலியான ஒரு விஷயம் சின்னமனூரில் எரசக்கநாயக்கனூரில் நடக்கக்கூடாது. வேறு எந்த மாவட்டத்துலேயும் எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி போலியான ஒரு வழக்கு பதிவு செய்யப்படும்னா அந்த அதிகாரிகளை விவசாயிகள் எந்த வகையிலும் அனுமதிக்கக்கூடாது. முறையான சட்டப்படி நீ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும். இந்த மாதிரியெல்லாம் சட்டம் சொல்லியிருக்கு. சட்டத்தோடைய ஆவணங்கள் இந்த மாதிரி பிடிஎஃப் காப்பியாக எங்கள் கையில் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் முன்னாடி விவசாயிகள் விழிப்புணர்வாக இருக்கும்போது மட்டும்தான் இதை தடுக்க முடியும். இல்லைன்னா இன்றைக்கி சின்னமனூரில் எரசக்கநாயக்கனூர் நடந்தது, நாளைக்கு திருவாரூர்லேயோ நாளன்னைக்கு வேலூர்லேயோ இன்னொரு நாள் மறுபடியும் மதுரையிலையோ நடக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் இது நடக்கக்கூடாதுன்னா விவசாயிகள் விஜிலண்ட்டாக இருக்கணும். விவசாயிகள் விஜிலண்ட்டாக இருக்கணும்னா தங்களுக்கு வழிமுறை தெரிஞ்சிருக்கணும். அந்த குரல் பதிவில் முடிஞ்ச அளவுக்கு விளக்கியிருக்கோம். விவசாயிகளுக்கு இந்த மாதிரி விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமையில் இருக்கிறதுனால தான் ஏடி சின்னமனூர் அழகுராஜா மாதிரியான ஆட்கள் மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வருது அப்படின்னு பொய்யான தகவலை தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது மின்சார வாரியமோ இந்த மாதிரி விவசாயிகளை நீங்கள் துன்புறுத்துங்க அப்படின்னு சொன்ன மாதிரி பொதுமக்கள் மத்தியில் தவறான கருத்தை ஸ்ப்ரெட் பண்ணி தங்களுடைய அற்ப லாபத்துக்காக இந்த வேலையை செஞ்சுட்டு வராங்க. அப்போது ஃபைனலாக நம்ம என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரோன்னா 10 HP மோட்டர் வாங்கி 2 5 HPயாக பிரித்து ஓட்டினது தப்பா இல்லையானா
ஒரு சேஞ்ச் ஓவர் வாங்கியிருந்தா 160 ரூபாய்க்கு ஒரு சேஞ்ச் ஓவர் வாங்கிக்கிட்டா அது தப்பே இல்லைன்னு சொல்லுது மின்சார வாரியத்துடைய விதிகள். அது இல்லாமல் எக்ஸஸ் லோடு, நீங்கள் 10 ஹெச்பி பெர்மிஷன் வாங்கிட்டு 2 ஹெச்பி சேர்த்து ஓட்டிட்டீங்க, 5 ஹெச்பி சேர்த்து ஓட்டிட்டீங்கன்னாலே அதுக்கு என்ன சொல்லுது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடுனா, ஒரு ஹெச்பிக்கு 60 ரூபா ஒரு மாதத்துக்கு. அப்போது ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் 10 வாங்கிட்டு 15 ஓட்டினீங்கன்னா ஒரு ஹெச்பிக்கு 60 ரூபானா 5 ஹெச்பிக்கு 300 ரூபா ஒரு மாதத்துக்கு, வருஷத்துக்கு 3600 ரூபா தான் எக்ஸஸாக உங்கள்கிட்ட அபராதம் விதிச்சிருக்கணும் நீங்கள் அதிகமாக ஓட்டியிருந்தாலே. இதுதான் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி சப்ளை கோடு சொல்லுது. இந்த மாதிரியான சூழல்களில் விவசாயிகள் ரொம்ப விஜிலண்ட்டாக இருங்க. இது சம்மந்தமாக மேலும் உங்களுக்கு கூடுதலாக ஏதாவது விழிப்புணர்வோ இல்லை தகவலோ தேவைப்படுதுன்னா, உசிலம்பட்டியை மையமாக கொண்டு 8U இளைஞர் குழு அப்படின்னு ஒரு அமைப்பு செயல்பட்டு வருது. விவசாயம், விவசாயிகள் பாதுகாப்பு மற்றும் பிற பல்வேறு சமூக செயல்பாடை அவங்க செஞ்சுட்டு வராங்க. அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் தகவல் வழங்குவாங்க. அதோடைய ஒருங்கிணைப்பாளர் சதீஷ்குமார், இந்திய ராணுவம், அவரையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதன் மூலயமா விவசாயிகளுக்கு ஒரு வளமான, ஒரு வலிமையான ஒரு அறிவை அவங்க புகட்டுறதுக்காக எந்த நேரமும் தயாராக இருக்காங்க.